என்னோட ஒரு சின்ன டெஸ்டிமனியை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் ஐயா நேரமே சொன்னது மாதிரி, ஆண்டவர் அவரை நான் ஆராதித்ததினால், எந்த இடத்துலையும் வெக்கம் இல்லாமல் நான் பாடுறதுனால, எனக்கு எத்தனை ஆயிரம் பொண்ணுங்க நின்னாலும் சரி, பசங்க நின்னாலும் சரி, யார் கண்ணை உருட்டி பார்த்தாலும் சரி, நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் யாரை பாடுகிறேன், யாரை நான் நம்பி இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்னையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, என்னடா ஆடுறா என்னடா பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை கேட்டுட்டு அங்கே நின்றுருன்னா இப்போ அங்கே நின்று இருப்பேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் நம்ம அவருக்கு கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் துதிக்கிற துதி, அதுதான் ஆண்டவருடைய சந்நிதியில் உங்களை ஊக்குவிக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்பை விட நம்பர் 1 ரிலேஷன்ஷிப்பு நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சின்ன சர்ச்சில் இவ்வளவு நல்ல ஒழுங்காக நீங்கள் காரியங்கள் செய்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். அதுக்கு நீங்கள் பாஸ்டரை ஆசீர்வதிப்பார்னு சொன்னதுனால நீங்கள் கையை தட்டல. இந்த சர்ச் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வெற்றி தெரியுமா? நான் அங்கே இருந்து நாங்கள் காரில் வரும்போது என் கூட ஒரு பாஸ்டர் இருந்தார். சத்தம் அங்கே வர வந்துடுச்சு. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி பெந்தக்கோசு திருச்சபைகள் ரோடு சைடில் வராது. ரோடு சைடில் இந்த பாட்டு எனக்கு கேட்கும்போதே சந்தோஷம்னு சொன்னால் ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நம்ம அவரை சந்தோஷப்படுத்துறது தான் நம்முடைய ஆராதனை. நம்முடைய ஆராதனையில் மனுஷன் சந்தோஷப்படணும்னு பார்க்கக்கூடாது, அவர் சந்தோஷப்படணும், அவர் மகிமைப்படணும். ஏமே நீங்கள் பாடும்போது இந்த சத்தம் வல்லமை எல்லாம் இந்த ஆகாய மண்டலத்தில் செல்லும். ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த சத்தத்தின் துணி போகும், அது கிரியை செய்யும். அது உண்மையாக நமக்கு தெரியாது. இரவு நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால், இரவு பாட்டு பாடுறவங்களா இருந்தால், 2 மணி 3 மணி எல்லாம் சும்மா வானத்தை பார்த்து இருந்து ஆண்டவரை பார்த்து பாடுறவங்களா இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும். அது காட் வந்து ரிசீவ் பண்ணுவார் நம்ம இடத்துல. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கேட்குறீங்களா, ஆண்டவரை தாரு, கணவனை தாரு, மனைவி தாரு, அழகான பிள்ளையை தாரு, நல்ல சாப்பாடு தாரு, வண்டி தாரு கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? துதியும் கனவும் துதியும் ஆராதனையும் தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது. ஹல்லேலூயா. அதில் அவர் பிரியப்படுகிறார், அதில் அவர் மகிமைப்படுகிறார். சின்னதில் நான் என்னுடைய டெஸ்டிமனி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சம்டைம் இந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு இங்கே வரும்போது எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய பேர் ஆண்டவர்னு தொடுவார். நான் அங்கே சொல்கிறது நல்ல கவனமாக கேட்கணும். சுத்தமான தமிழ் கிடையாது. ஆனால் அதனால் நீங்கள் சந்தோஷமாக காதை விரித்து கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். மலையாளம் புரியுமா? மலையாளம் தெரியுமா? அவங்க நல்ல பிள்ளைங்க. இதில் இது உங்களில் சில பேர் ஆண்டவருக்காக இன்றைக்கி பிரித்தெடுக்க போகிறார். ஏமே நிங்களுடைய குஞ்சுங்க, உங்களுடைய பிள்ளைங்களில் சில பேரை ஆண்டவர் பிரித்தெடுக்க போகிறார் அவரது நாமத்திற்காக. நான் இந்த மேடையில் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறதுக்கு எல்லாம் நான் ஒரு தகுதி கிடையாது. ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்து வளர்த்தப்பட்டேன். என்னுடைய அம்மாவோட வயிற்றில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் அப்பா இறந்து போயிட்டார். எனக்கு 2 அக்காமார்கள். நல்ல சாப்பாடு கிடையாது. பிள்ளைங்க எல்லாம் நல்லா கேட்கணும், அடே ராசாத்தி அங்கே சொல்கிற நல்ல கேளு. நல்ல சாப்பாடு கிடையாது. எனக்கு மேடையில் ஆண்டவரை சொல்லுகிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். எனக்கு கவலையே இல்லை, கூச்சவே இல்லை. நல்ல நிற்கிற கிடையாது. சவலை தெரியுமா? 10 ரூபா தோர்த்துன்னு சொல்லுவோம் நம்ம. அது இதில் இங்கே கிழிஞ்ச ஒரு தோர்த்து. இதெல்லாம் தான் என்னுடைய சின்ன வீட்டில். நான் அப்போது என்னுடைய சின்ன காலங்களில் என்னுடைய அப்பா இறந்து என்னுடைய 2 அக்காமார்களை ஒரு அநாதை இல்லத்தில், ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு சேர்த்தாங்க. என் அம்மாவோட வயிற்றில் நான் இருக்கும்போது இன்னொரு சிஎஸ்ஐ திருச்சபையில் போகிறதான ஒரு ஆண்டி, அந்த அக்கா அம்மாவோட சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. ஏய் இங்கே பாரு, உன்னை இயேசு நேசிக்கிறார், அப்படி இப்படி. நாங்கள் ஒரு 4 ஹிந்து டெம்பிள் வைத்து பூஜையெல்லாம் செய்து வருகிற ஒரு ஃபேமிலி என்னுடைய அம்மா. இப்போ அவங்க சொல்லுவாங்க, உன்னுடைய கடவுள் எங்களுக்கு தேவையில்லை. அந்த டைம் தான் 3வது என் அம்மாவுடைய வயிற்றில் நான் கருவாகிறேன். என்னுடைய அம்மா கிட்டத்தட்ட 10-15 தடவைக்கு மேலே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, தற்கொலை முயற்சி. என்ன வயிற்றோடு இருக்கிற நேரம் டாக்டர் சொன்னார், இது ஒரு பெண் பிள்ளை சொல்லிடுச்சு. அப்போது அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லை. வீட்டில் தங்கச்சி எனக்கு அப்போ தான் அவங்களோட முகம் பார்த்து பேச முடியும். அம்மாவுக்கு வேலை வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாம் க்ளீன் பண்ண போவாங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ண போவாங்க. அங்கன்னு கிடைக்கிற ஏதாவது பழைய கஞ்சி சாப்பாடு, இதான் என் அம்மா
16 வயதில் அம்மாவுக்கு திருமணம், 21 வயதில் அம்மா விதவை ஆகிட்டாங்க. அதுக்கிடையில் அம்மாவோட வயதில் 3வது ஒரு பிள்ளை, அதுவும் பொண்ணுன்னு சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இன்னொரு பொண்ணு வந்தா எப்படி? அம்மா என்ன வயத்தோடு இருக்கிற நேரம் தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க, எப்படியாவது கருவில் அழிக்கணும்னு சொல்லி. அந்த நேரம் இந்த கிறிஸ்தவ லேடி வீட்டில் வந்து அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க, நீ ஆண்டவரை நம்ப. போய் அம்மா சொல்லிச்சு, இங்கே பாரு, வயிற்றில் 3வது ஒரு பெண்ணு வளருது, உன்னுடைய ஆண்டவனுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தால் நீ ஜெபம் பண்ணு. இதை எனக்கு ஒரு போயா ஒரு பையனாக கிடச்சா அவனை நான் ஃபாதர் ஆக்கலான்னு சொல்லி. ஃபாதர்னு சொன்னால் தெரியுமா? சேனைகளில் கர்த்தர் அவர். கத்தோலிக்க ப்ரீஸ்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்போ அப்படி சொல்லி இருந்தா நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? ஆராதிச்சிருக்க மாட்டீங்கல்ல. அப்படி ஒரு ப்ரீஸ்ட் ஆக்கல, ஒரு ஃபாதரா ஆர்சி ரோமன் கேத்தோலிக்கில் ஒரு அம்மாவுக்கு அது மட்டும்தான் தெரியும். எப்படியோ நல்ல காலம் அவங்க ஜெபம் பண்ணதோ இன்னும் அம்மாவோட ஜெபமோ தெரியாது. நானும் வந்துட்டேன் உலகத்தில், நல்ல சாப்பாடு இல்லை. நான் என்னுடைய டெஸ்ட் மணியில் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், 4.5 வயது. ஆனால் என்ன சர்டிஃபிகேட்டில் வயது கூட்டி தான் செய்தாங்க. என்னுடைய அம்மாவுடைய கணக்குப்படி 3.5 வயது ஒரு அநாதை இல்லத்தில் நான் சேர்க்கப்பட்டேன். அநாதை இல்லம் தெரியுமா? அம்மாவை காண முடியாது, அப்பாவை பார்க்க முடியாது, சாரெல்லாம் நல்லா அடிப்பாங்க, உதப்பாங்க, அடி செம அடி. காலமே 5 மணிக்கு எழும்பி குளிக்கணும், ரெடி ஆகணும், ஸ்கூலில் போகணும் எல்லாம். நாங்கள் ஆர்ஃபனேஜில் படிக்கிற பிள்ளைங்களை யாருக்குமே பிடிக்காது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பாடா அவனுக்கு அப்பாவுக்கு வேண்டாமா, அவனோட அம்மாவுக்கு வேண்டாமா, அவனை கொண்டு போட்டுருக்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய அளவில் ஞானம் கிடையாது. நாங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து அழுவோம். எங்களுக்கு வீட்டில் போகணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும். நாங்கள் ஒரு வருடத்தில் 20 நாட்கள் நாங்கள் வீட்டில் வருவோம். 20 நாட்கள். நான் என்னுடைய 2 அக்கா மாதிரி இன்னொரு ஆர்ஃபனேஜில் அநாதை இல்லத்துலேருந்து வருவாங்க. 20 நாட்கள் நாங்கள் அம்மாவை கூட இருப்போம். 29, 30 மே மாதம் ஆகும்போது நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் அநாதை இல்லத்தில் போனோம். அழுதுகிட்டே போவோம். அம்மா பிடிக்கலை, சாருமாரெல்லாம் அடிக்கிறாங்க, என்ன அம்மா கூட நிப்பாட்டு. அம்மா சொல்ல, டேய் உனக்கு இங்கே சாப்பாடு இல்லைடா, நல்ல ட்ரெஸ் இல்லைடா, அநாதை இல்லத்தில் அவங்க என்ன பார்த்துக்கிடுவாங்க. இதுதான் 7 வருஷம் அநாதை இல்லத்தில் இருந்தேன். என்னோட 3.5 வயதில் இருந்து ஏசப்பாவை எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு ஹிந்து. சின்னதில் எனக்கு தெரியும், சண்டே ஸ்கூலில் எல்லாம் சொல்லி தருவாங்க ஏசப்பா யார். நல்ல பாட்டெல்லாம் பாடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. பிபிஎஸ்சில் சாங்ஸை சொல்லி தருவாங்க சண்டே ஸ்கூலில். 5வது வகுப்பு படிக்கும்போது, நீங்கள் உங்களுடைய பாஸ்டர் சொன்ன அந்த டெஸ்டிமனி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய 5வது வகுப்பு நான் படிக்கும்போது டேவிட் டரல் என்று சொல்லுகிறதான ஒரு தெய்வ மனுஷன் பாஸ்டர் ஐயா அங்கே வந்தப்போ அன்னைக்கு தேவ செய்து கொடுத்தது டேவிட் டரல். அதே தேவ மனுஷன் எங்களோட ஊரில் ட்ரிவாண்டத்தில் நாங்கள் படிக்கிற ஸ்கூலினுடைய பக்கத்தில், அநாதை இல்லத்தினுடைய பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ்னு புத்தரிகண்ட மைதானம் ஒன்று சொல்லி ட்ரிவாண்டத்தில், அந்த இடத்துல தேவ செய்திக்காக வந்துட்டார். நல்லா கேட்கணும், கவனமாக கேட்கணும். வந்திருந்த பாஸ்டரோட பேர் என்ன? டேவிட் டரல். அவர் ஒரு அமெரிக்காவில் சார்ந்த ஒரு வெள்ளக்காரர். நாங்கள் சின்னதில் ஆர்ஃபனேஜில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஓரமாக உங்களை மாதிரி எங்களை கயரெல்லாம் கட்டி இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அங்கிட்டு கிளம்பி போகக்கூடாது. பிள்ளைங்க மிஸ் ஆனால் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்ல. நாங்கள் ஒரு ஓரமாக இருக்கிறோம். நான் மேடையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த தேவ மனுஷன் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசுவை குறித்து சொல்கிறாரு. அதற்கு பிறகு அந்த தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணி முடித்து நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். என் கண்ணால் நிறைய அற்புதங்கள் நான் பார்த்தேன். எனக்கு என்னன்னு தெரியாது, இது என்னடா நம்ம சினிமாவில் கூட இந்த மாதிரி ஏன்னா லைவில் நடக்குது, அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குது. மேடையில் பார்க்குற கீபோர்டு இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, அழகான கொயர் இருக்குது, கிட்டார் வாசிக்கிற அண்ணாமார்கள் இருக்காங்க. நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன், சின்ன பையன் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். இவர் தேவ செய்து கொடுக்குற நேரமே நான் தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கேன். என்ன என் கூட உள்ள பிள்ளைங்க யாருமே உதைக்கலை, பிச்சுக்கான ஒரு நுள்ளுகா இப்படி என்ன சொல்ல கீழறதா ஒன்றுமே செய்யலை. ஆனால் நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியாது நான் ஏன் அழுகிறேன். கடைசியில் இந்த தெய்வ மனுஷன் கேட்டார், இயேசு உண்மையாகவே உன்னை நேசிக்கிறார். உனக்கு நல்லொரு தகுப்பன், நல்லொரு தாயாக இந்த உலகத்தில் இயேசு இருக்கிறார். தகுப்பனை இழந்து போன நான், அம்மாவுடைய அன்பு கிட்டாத நான், எங்களை மாதிரி கொஞ்சம் பிள்ளைங்க இருக்காங்க, நான் யாரையும் பார்க்கல. இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணும், வா இயேசு உன்னை விடுதலை ஆக்குவார். என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய சார்மார்கள் பார்த்தா அட்டிப்பாங்க. ஆனால் நான் யாரையும் பயப்படலை. அழுதுகிட்டு முன்னாடி போனேன். நான் முன்னாடி போய் அந்த மேடையில் கை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணது, அந்த மேடையை பார்த்து, ஆண்டவர் எனக்கு இதே மாதிரி எல்லாம் ஆகணும். அதாவது நல்ல ஒரு மியூசிக்கு கொயர் இதே மாதிரி எல்லாம் ஆகணும். நான் எத்தனாவது வகுப்பில் படிக்கும்போது ஜெபம் பண்ணேன்? 5வது வகுப்பில். நான் ஜெபம் பண்ணது என்ன?
ஆண்டவரை எனக்கு இந்த மாதிரி கொயர் கீபோர்டு இதெல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி ஆகணும். என்னுடைய 22வது 23வது வயதில் 23 சம்திங் பாஸ்டர் ஐயா சொன்ன மாதிரி அது படந்தாலுமூடு காலச்சந்த மைதானம் அந்த இடத்துல நான் யாருடைய மீட்டிங்கில் என்னுடைய இதயத்தை இயேசுவுக்காக கொடுத்தேனோ அந்த டேவிட் டரர்ன்னு சொல்கிற வெள்ளைக்காரன் இந்த படந்தாலுமூடில் வந்திருந்தார். அங்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிற மேடையில் நான் கீபோர்டு வாசித்து கிட்டத்தட்ட 150 கொயர் மெம்பர்ஸ் என் பின்னாடி அதான் பாஸ்டர் பார்த்தது. ஹல்லேலூயா. உன்னுடைய சின்ன இருதயத்தை இயேசு பார்க்கிறார். சின்ன ஜப விண்ணப்பங்கள் கூட வீணாய் போகாது. ஹல்லேலூயா. தம்பி, இயேசுவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இயேசுவை மட்டும் முருக பிடிச்சுக்கிட்டுங்க. அவர் உன்னை விட மாட்டார். ஏன்னா அவருக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் அவர் உன்னை நேசிக்கிற மாதிரி யாருமே நேசிக்க மாட்டாங்க. என்னுடைய 5வது வகுப்பில் ஜெபம் பண்ணினேன். 22 23 வயதில் இதே தேவ மனுஷனுடைய மேடையில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். இன்னைக்கு இது சொல்லும்போது பாஸ்டர் சொன்னது எனக்கு நான் கொஞ்சம் கூட விட்டுருந்து அழுதுருப்பேன். அங்கேருந்து மனசெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. பாருங்கள், அன்னைக்கு ஒரு வாலிபனா ஒரு பாஸ்டர், உங்கள் பாஸ்டர் அன்னைக்கு அங்கே வந்திருந்தார். இன்னைக்கு அவருடைய சர்ச்சிலே வந்து அதே டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறதுக்கு ஆண்டவர் கடை வச்சார். அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்கே ஒரு உண்மை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு நண்பர்கிட்ட நான் சொன்ன விஷயம், ஃப்ராங்க்லின் பிரதர் நிறைய தடவை என்ன மீட்டிங்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு சம்டைம் லீடிங் வராது. நான் பெரியவன் ஆனதுனால இல்லை, சம்டைம் எனக்கு லீடிங் வராது. பட் இப்போ நான் சேரில் உட்காந்து ஜபம் முடித்து நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ராங்க்லின் பிரதர் என்ன கூப்பிடுற நேரம் பரிசுத்தாவி 100% தெளிவாக சொன்னார், இதுக்கு நீ தயக்கம் வேண்டாம் நீ. நான் உடனே தான் நான் சொன்னேன். உடனே நான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு பிறகு பாருங்கள், நான் நினைக்கிறேன் இந்த டெஸ்ட் பண்ணி கூட என்ன கேட்க வைக்கிறதுக்காக இருக்கிற ஆண்டவர் உங்களோட சர்ச்சில் கொண்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சை எனக்கு தெரியவே செய்யாது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. என்னோடய அநாத இல்லத்தில் இருந்து 7ஆம் கிளாஸ் முடித்து நான் இப்போ போகிறதான என்னுடைய சர்ச்சினுடைய பாஸ்டருடைய அங்கே நான் வந்தேன். என்னுடைய சின்னதில் 2 வருஷம் இன்னும் ஒரு அங்களுடைய வீட்டில் அவங்க 2 பிள்ளைங்களை குளிப்பாட்டி பிள்ளைங்களை பராமரித்து அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் 2 வருஷம். அதுக்கு பிறகு தான் என்னுடைய அம்மா கூட வீட்டில் நல்ல வீடெல்லாம் கிடையாது, நாங்கள் ஹிந்துஸ். பட் அந்த இடத்துல இன்னும் எங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் அவங்க ஹிந்து தெய்வங்களை ஆராதித்து கொண்டு இருக்கிற நேரம் நானும் என்னுடைய அம்மாவும் நாங்கள் இயேசுவை பாடுவோம். அந்த இடத்துல இரவெல்லாம் நிறைய நாட்கள் தூங்க முடியாது. ஏன்னா பிசாசனுடைய அந்த பெரிய ஒரு அலக்களிப்பார். வானாலே அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, அழுது அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் என் பிள்ளைய ஊழியத்தில் நிலநிறுத்துங்க. நானும் ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு உங்களோட ஊழியம் செய்யணும். என்னோடய 8th ஸ்டாண்டர்டு அதான் நான் அந்த ஷார்ட்டாக வந்து டேவிட் டரல் பாஸ்டருடைய காரியம் கனெக்ட் பண்ணினேன். என்னோடய 8th ஸ்டாண்டர்டு படிக்கிற நேரம் முதலாவது மேடையில் பாடுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் மேடைன்னா காலெல்லாம் இப்படி கிடுங்க. எனக்கு அன்னைக்கு ஒரு பாட்டு பாடும்போது 10 ரூபா கிடைக்கும். எத்தனை ரூபா? 10 ரூபா. இன்றைக்கி 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க பிள்ளைங்க. அன்றைக்கி அந்த 10 ரூபா 4 பாட்டு பாடினா எத்தனை ரூபா கிடைக்கும்மா? அம்பா, நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரிங்க. 40 ரூபா. இந்த 40 ரூபாவில் அம்மா சொல்லி சண்டஸ் கிளாஸுக்கு அதுக்கு தனி காசு, தசம பாகத்துக்கு தனி காசு, காணிக்கை பாடுறது ஆஃபரிங் எல்லாமல் போடுறதுக்கு தனி காசு, இந்த மாதிரி பிரித்து வைப்பேன். இதில் இருந்து எங்கள் அன்னைக்கு நான் என்னோடய 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது எங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டதையில் இருந்த நேரம். இரவு ஆனால் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களோட தலையெழுத்தை மாற்றுங்க, ஆண்டவரே எங்களோட தலையெழுத்தை மாற்றுங்க. 8th ஸ்டாண்டர்டு நான் அப்போது மேடையில் பாட வரும்போது ரொம்ப பயப்படுவேன், கை காலெல்லாம் நடுங்கு. அப்போது இந்த லீட் பண்ணுறவர் வருவார், இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை ஆரம்பமாக்கி உள்ளோம், தயவு செய்து அங்காங்க நிற்கிறவர்கள் உங்களுக்காக தயார் செய்திருக்கிறதான இடத்திலே வந்து அமரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் முடித்ததும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, தெரியல, துதி துதி இயேசுவை துதி என்கிறதான பாடலை அன்பு சகோதரர் இப்போ பாடும். இப்படி சொல்லும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. நான் அந்த நேரம் எனக்கு எப்படியாவது இந்த ஒரு பாட்டு பாடி முடித்தா போதும், ஏன்னா எனக்கு சூச்சும் வரும், எனக்கு பயம். வேணாம், இவர் முதல்ல இவர் எழும்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது நான் ஓடிப்பேன், டேய் நீ எல்லாரும் அங்கே உட்காரடா. அப்படி 2 3 4 பாட்டெல்லாம் முடிஞ்சுட்டு ரொம்ப பயந்தாங்க விளையாட்டு. ஆனால் இப்போ பயப்படுறேன்னா அவங்கள பார்த்து இல்லை அதான் என்னோட சின்ன ஆரம்பங்க. அதுக்கு பிறகு எனக்கு கீபோர்டு படிக்க ரொம்ப ஆசை, ட்ரம்ஸ் படிக்க ரொம்ப ஆசை.
இன்ஸ்ட்ருமெண்ட்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எனக்கு வசதி இல்லை, கீபோர்டு இல்லை. இன்றைக்கி பிள்ளைங்க அம்மா கீபோர்டுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, 5 கீபோர்டு வரை வாங்கி கொடுக்குறது நமக்கு கையில் காசு இருக்குது. ஆனால் அப்போ எல்லாம் கீபோர்டு எல்லாம் கிடையாது. என்னுடைய சர்ச் எங்களுடைய டீமில் கிட்டார் ப்ளே பண்ணுற ஒரு அண்ணா இருக்கார், சந்தோஷ்னு சொல்லி. அவர் இப்போ ஒரு பாஸ்டர். அவர் எனக்கு 20 ரூபா கொண்டு என் பாக்கெட்டில் வச்சார். வச்சுட்டு ஒழுங்காக நீ வந்துடு, நான் உனக்கு ஹார்மோனியம் சொல்லித்தரேன். 2 வாரம் 3 வாரம் நான் அவரோட வீட்டில் போனேன். அவர் சி மேஜர் சாரிகம பதனிச சனிதப மகரிச சரி சரி சரிகம, இப்படி ஆரோகணம் அவரோகணம், மேஜர் நோட்டு மைனர் நோட்டு இப்படி சொல்லி தந்தார். அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பாட்டெல்லாம் காணாமல் தெரியும். அப்போ நான் என்னுடைய ஓன் சாங் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் துதி துதி ஏசுவே துதி துதி எழுதுவேன். எழுதிட்டப்போ எனக்கு வாசிக்க தெரியாதுல்ல. அப்போ எனக்கு இப்படி தட்டி 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 இப்படி தான் எழுதுறது. அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். சந்தோஷம் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், டேய் இன்னும் நான் உனக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன், நீ போயிடு. நான் சொன்னேன், அண்ணா எனக்கு ஒன்றுமே தெரியாது. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார். நான் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தா அது அவ்வளோ நல்லா வராதுன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியும், மேஜரில் ஆரோகணம் அவரோகணம் சரி ரிகம இதை மாதிரி தான் தெரியும். ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன், பெரிய ஒரு கன்வென்ஷன். அந்த இடத்துல கிட்டார் வாசிக்கிறவங்க, இவர் ட்ரம் வாசிக்கிறவர், பாடுறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வழக்கமாக போயிடுச்சு. இப்பொழுது பாரசாலை ஜெகவானிசி குழு, தமிழும் வரல, இப்போ அவர்கள் பாடல்களை பாட துவங்குவார்கள். அப்படி சொல்லும்போது நான் இப்படி இருக்கிறேன், கண்ண மூடி, ஆண்டவரே என் பாட்டப்படியாவது முடிஞ்சால் போதும் இல்லை, பயம் இல்லாமல் இருக்கலான்னு சொல்லி. அப்போதுக்கு நம்ம கிட்டாரிஸ்ட்டு சந்தோஷண்ணா வந்து இப்படி தட்டுறாரு, டேய் கீபோர்டிஸ்ட்டு வரல, நீ அங்கே போய் உட்காரு. நான் அண்ணா எனக்கு ஒன்றும் தெரியாது. டேய் நீ வாசிக்கண்டா, நீ சும்மா போய் அங்கே உட்காரு, நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி என்ன சொன்னால் ஒரு லீடு கிட்டாரெல்லாம் இருந்துச்சு. அப்போது சரி நாங்கள் வாசிக்கலாம், நீ பேருக்காக சும்மா போயிரு. நான் சொன்னேன், அண்ணா எனக்கு தெரியாது. அப்போ திருப்பி அவர் கட்டாயப்படுத்தலை, அவர் போய் அவரோட இடத்துல உட்கார்ந்தார். நானும் திருப்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே அப்படியாவது பாட்டு பாடி முடித்தா போதும். நான் அடுத்து இன்னொரு ஆள், ஒரு பாஸ்டர் சாம் டேவிட்னு சொல்லி எங்களுடைய பாஸ்டருடைய மனைவியோட தம்பி, அவர் வந்தார். டை இப்படி கிள்ளுறாரு, கிளம்புடா. நான் சொன்னேன், பாஸ்டர் கிளம்பி போய் கீபோர்டுக்கு பக்கத்தில் உட்காரடா. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் அங்கே வாசிக்கல, நீ அங்கே போய் இருந்தால் போதும், கீபோர்டு வாசிக்க ஆள் வரல. நான் போக மாட்டேன், என்ன பயம், ஏன்னா நான் சின்ன பையன். அப்போ எலும்படா பிசாசேன்னு சொன்னார் அவர். எலும்படா பிசாசே. நான் அழுதுகிட்டு இப்படி போயிருங்க. முதல்ல கீபோர்டு பார்க்குறேன், அம்மா நிறைய சுவிட்சு, நிறைய லைட் அங்கே கற்றுது. அப்போ தான் எனக்கு கீபோர்டை நான் முதல்ல பார்க்குறேன், இது எப்படி தான் இதை டோனு மாற்றுறதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ பாட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவர் வந்தார். அவர் வந்து இப்பொழுது நான் பாடல்களை யாரும் மாமாக்குள்ள முதல் உடனே நான் வந்து சந்தோஷம் நான் பார்க்குறேன், என்ன பண்ணுறது உட்காரு இப்படி காட்டினார். இப்போ எனக்கு தெரியும், இது காட்டினா 5 நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் சொல்லுவோம் ஜின்னு சொல்லுவோம். இப்போ தெரியும், வர அண்ணா ஜிடா ஜி 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 இப்படி தட்டி தட்டி தட்டிட்டார். அதான் ஜி ஜி ஜி. இதில் ஒரு டோனை மாற்றுவாங்க. இப்போ இவங்க ஒவ்வொரு டோனாக மாற்றி வாசிச்சாங்கல்ல, இதுவும் தெரியாது. பாட்டு பாடுறவர் இப்படி ஸ்டார்ட்னு கட்டு. நான் உடனே இவரை பார்த்து அந்த அண்ணன் சந்தோஷம் பார்த்து, அண்ணா ஏதாவது வாசிக்கடா. என்ன தான் வாசிக்க சரி ரிகம இதுதான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். முதல் பாட்டு முடிச்சாச்சு. உடனே அந்த மிக்சர் ஆப்ரேட் பண்ணுற அண்ணன் அங்கேருந்து இப்படி பார்க்குறாரு. 2வது பாட்டில் நான் சொன்ன சந்தோஷம்னா பயமாக இருக்குது, உட்காருடா இன்னும் 5 பாட்டு தான் உண்டு, உட்காரு. ஃபஸ்ட்டு பாட்டு மெயின் பண்ணி, 2வது பாட்டு அடுத்த ஆள் வந்து கீ காட்டினார், எனக்கு கையெல்லாம் நடுங்குது. மிக்சர் ஆப்ரேட் பண்ணுற அண்ணா சொல்கிறது, டேய் கீபோர்டு வாசிக்க தெரியாட்டி எழுப்பி போடாங்க. அப்போ பொண்ணுங்க எல்லாம் குக்கு கொண்டு சிரித்தாங்க. எனக்கு ரொம்ப இவர் அதுவும் சொல்லி இந்த கேபிள் இருக்குல்ல, கேபிளை பிடிங்க எறிஞ்சாரு. உனக்கு தெரியாதுன்னு நல்லாவே தெரியும், இறங்கி போடாங்க. பொண்ணுங்க பார்க்குறாங்க, நானும் எனக்கு சங்கடமாயிடுச்சு. தெரியாதன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லி அவர்கிட்ட சொல்லி உட்காரதுக்கு சொன்னாங்க. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அன்னைக்கு ஆஃபரிங் வரைக்கும் இருந்த அழுது, ஆஃபரிங் வரையும் அழுகையாக வருது எனக்கு. கீபோர்டில் எல்லாம் கண்ணீர். கடைசி ஆஃபரிங் ஜபம் இருக்கும் இல்லை, ஆஃபரிங் முடிஞ்சிட்டு ஒரு ஜபம் இருக்கும். நான் அந்த நேரம் எழும்பி வெளியில் வந்து அப்படி கண்ட்ரோல் போய் அழுதுட்டேன். உடனே சாம் டேவிட் பாஸ்டர் அவர் வந்து சொல்ல, டேய் நீ நம்ம மானம் காப்பாற்றிட்ட, பிரச்சனை இல்லை,
என் மானம் போனதுனால நான் அழுதுட்டு இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பாஸ்ரையா என்ன பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நாட்கள் முடிஞ்சிட்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையால் ட்ரம்ஸு வாசிக்க கிருபை தந்தார். ஆண்டவர் கீபோர்டு ப்ளே பண்ணது கிருபை தந்தார். நிறைய பாடல்கள் எழுத கிருபை தந்தார். என்னோட சின்ன வயதில் எனக்கு ரொம்ப ஆசை, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ நான் இது சொல்லும்போது என்ற அந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒவ்வொருத்தன் கிடக்கிறது குப்பை தொட்டியில், நினைக்கிறது அங்கே வானத்தில். புரியுதா? ஏன்னா எனக்கு தகுதியே இல்லை. ஒவ்வொருத்தன் கிடக்கிறது குப்பை தொட்டியில், ஆனால் அவன் நினைப்பெல்லாம் அங்கே மேலே. அப்போ எனக்கு ஏசப்பாவை எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு நிறைய அதிசயங்களை செய்திருக்கேன். இப்போ நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் எனக்கு வெளிநாட்டில் படிக்கணும். இப்போது சாப்பாடு இல்லாத வளர்ந்தனா, ட்ரெஸ் இல்லாத வளர்ந்தனா, ஆண்டவர் கிருபையில் 2 வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அது என்னுடைய தகப்பன் இருந்தால் நடந்திருக்காது. என்னுடைய தாய் ஒரு விதவை, நல்ல சாப்பாடு இல்லை. என் அம்மாவுடைய டெஸ்ட் பண்ணி சொல்ல போனால் என்ன விட அம்மாவுக்கு பிரியாணி எல்லாம் தின்ன பயங்கர ஆசை அன்னைக்கு. இப்போ பிரியாணி எல்லாம் யாருக்கும் வேண்டாம். அப்போ அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எனக்கு பிரியாணி தின்ன ஆசையாக இருக்குது. அப்போது யாராவது வாங்கிட்டு வருவாங்க. அடுத்த நாளைக்கு காலமே பிரியாணி வீட்டில் வந்து நிற்கும். ஏன்னா அவங்க ஒரு ஏழை ஆனதுனால, விதவை ஆனதுனால உதவி செய்ய யாருமே இல்லை. அம்மாவோட ஜெபம், என்னுடைய ஜெபம். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய சின்ன வயது தாண்டி நான் நினைக்கிறேன், என்னுடைய காலேஜுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக என் அம்மா கிட்டேன்னு நான் சோப்பு சீப்பு அதுக்குமே காசு வாங்கினதே இல்லை. ஜெபம் பண்ணுவேன். அழகான ஒரு ஷர்ட் இருந்தேன், ஜெபம் பண்ணுவேன். எனக்கு வெளிநாட்டில் போகிறது, ஃப்ளைட் ஏறதுக்கு ரொம்ப ஆசை. அப்போ இரவெல்லாம் வந்து தட்டிக்கு மேலே ஏதோ சர்ச்சினுடைய தட்டின்னு சொல்லுவீங்களா, இதுக்கு மாடிக்கு மேலே போயின்னு இப்படியே பார்த்துட்டு ஃப்ளைட்டெல்லாம் போகிற பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். இப்போ ஜெபம் பண்ணுறது 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி 12 மணி எனக்கு போர் அடிக்கவே செய்யாது. ஏன்னா எனக்கு ஏசப்பா மட்டும்தான் உண்டு, யாருமே இல்லை. வேற யார்கிட்ட சொன்னாலும் என்ன ஏதாவது சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சர்ச்சில் உள்ளவங்களானாலும் கிண்டல் பண்ணுவாங்க, பெரிய அண்ணன்மார்கள் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சர்ச்சுக்கு மாடியில் போய் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு இஸ்ரவேலில் போக ரொம்ப ஆசை, என்னை கொண்டு போனோம் ஏசப்பா. அப்போ எங்களுக்கு ஆசை இல்லை, இஸ்ரவேல் போனோம்னா ஃப்ளைட் பிடிக்கணும். அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஜெபம் வந்து, ஆண்டவரே நான் வேறு எந்த அரபி கண்ட்ரியிலையும் போய் காலை குத்திட்டு இஸ்ரவேலில் போகக்கூடாது, டைரக்டாக எனக்கு இஸ்ரவேலில் போகணும். அப்போ ஒரு பாஸ்டர் ஐயா, நான் சிலதெல்லாம் ஓப்பனாக தான் பேச முடியும், சொல்லாத நபர்களை சொல்ல முடியாது. ஒரு பாஸ்டர் ஐயாட்ட நான் சொன்னப்போ அவர் என்கிட்ட சொன்னார், தேசம் போர்டு தான் சொன்னார். சிலவர்களுக்கு கையில் காசு இல்லை நினைக்கிற எல்லாம் வானத்தில், எல்லாம் மானத்தில் நினைக்கிறாங்க. இவர் ஏன் முகத்தில் பார்த்து சொன்ன அன்னைக்கு இரவு நான் போயிருந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இஸ்ரவேலில் போனேன், எனக்கு கொண்டு போங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் ஜெபம் பண்ணினது மாதிரியே ஆண்டவர் எந்த அரபு கண்ட்ரீஸ்லையும் போகாமல் பாம்பேயில் இருந்து டைரக்ட் டெல் அவீவ் இஸ்ரவேல் ஃப்ளைட்டில் ஏறி அங்கே போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். தயவு செய்து என்னுடைய டெஸ்ட் மணி கேட்டுட்டு பேர் புகழுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. இது என்னுடைய நிஜமான வாழ்க்கை. ஜெபத்தினால் முடியும், ஜெபத்தினால் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். நீங்கள் சில வேளை ஏழைகளாக இருக்கலாம், நீங்கள் சில வேளையில் உங்களுடைய அப்பாவுக்கு வசதி இல்லை இருக்கலாம், அம்மாவுக்கு வசதி இல்லை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை மாற்றுவார், ஆண்டவர் உங்களை மாற்றுவார். என்னுடைய நல்ல வாலிப வயது வரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஐசக் நீ எனக்காக ஒரு துதி ஆராதனை எழுப்பணும். அப்போ தானே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் என்கிட்ட காசு இல்லை, உண்டையில் போடுற மாதிரி ஒரு 25,000 ரூபா என் கையில் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லணும், நீ அது பண்ணு என்னுடைய நாமத்திற்காக. எனக்கு ரொம்ப ஆசை, நல்ல கொயர் நல்ல இன்ஸ்ட்ருமெண்டலில் வச்சு ஆண்டவரை பாடி துதிக்கணும் ரொம்ப ஆசை. அந்த ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற நேரம் என் கையில் ஒன்லி 25,000 ரூபா இந்தியன் மணி. எத்தனையோ நாட்கள் ஆஸ்திரேலியாவில் படிக்க போகிறதுக்காக அது உண்டியில் போட்டு வச்சிருந்த காசு. அப்போ தான் ஏசப்பா நான் வந்து தட்டி மாடியில் இருந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு இந்த பாடலை கொடுத்தார். மலையாளத்தில் தான் நான் அது முதல்ல எழுதினேன், அது பாடுறவங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், നിന്നെ കരുതും എന്നും പുലർത്തും നിന്റെ ആവശ്യം എല്ലാം അറിയും തുன்பനാളിൽ കൈവിടാமல் என் சிறகின் நிழலில் மறைப்பே உனக்காய் கருதுவார், உன்னை போஷிப்பார், உந்தன் தேவை எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின்
நிழலில் மறைப்பா. இந்த 4 வரி என்கிட்ட ஆண்டவர் பேசினது நான் பாடின அந்த பாட்டு. நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வானதிரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கு சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வானதிரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பாடலை எழுதி முடித்தேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய கான்சர்ட். அந்த டைமில் ரொம்ப விசுவாசத்தில் பெரிய ஒரு மேடையெல்லாம் ஒழுங்கு பண்ணி சர்ச்சில் உள்ள கோயர் மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு கான்சர்ட், ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டை நான் செய்தேன். எங்கள் பாஸ்டர் எனக்கு காசு தரல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸினோட எல்லாம் காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் நான் அந்த கான்சர்ட் முடித்தேன். கொஞ்சம் கடனாளி ஆகிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பாருடா பேருக்காக பெருமைக்காகவே இதெல்லாம் செய்தான், இப்போ கடனாளி ஆகிட்டு இருக்கிறான். அழுவேன். அப்போது இரவெல்லாம் தூக்கம் வராது. கடன் இருக்கிறவங்க கையை தூக்குங்க. கடன் இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் உங்களுடைய கடன்களை அந்த வலி எனக்கு தெரியும். வட்டிக்கு காசு வாங்கி அது வட்டி கொடுக்கறதுக்கு நான் பட்ட பாடலை எனக்கு நல்லா தெரியும். அந்த வலி எனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு கான்சர்ட் முடிச்சு 2 வருஷம் எனக்கு நிஜமாக எனக்கு தூங்க முடியலை. படுத்திருப்பேன். திடீரென ஐயோ நான் கடனாளி, என்ன செய்வேன். ஆஃப்டர் கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொன்னா, டேய் எத்தனை நாள் நீ இதை நினைச்ச அழுது மனம் இது கசந்து அழுதுட்டு இருப்பேன், எனக்காக இன்னி ஒரு துதி ஆராதனை கூட நீ வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. அந்த இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு. நான் அடுத்த நாளைக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் ஒரு துதி ஆராதனை கூட வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், 2வது எனக்கு வெற்றி ஆண்டவர் தருவார். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னோட ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலரி 8,000 இந்தியன் மணி அவங்களுக்கு கிடச்ச அன்னைக்கு, இந்த காசு பிரதர் இது உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு மனதில் வந்துடுச்சு. அப்போவுமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆண்டவர் சொன்னது ஆண்டவர் செய்ய போகிறார், இதுவும் ஆண்டவர் செய்வார். 2வது கான்செப்ட் அதில் தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சவங்க தயவுசெய்து யூடியூப் பாருங்கள், ஐசக் வில்லியம் என்னுடைய நேம். அதில் நான் பாடியிருக்கிறேன், இஸ்ரவேலின் ராஜாவே ஒவ்வொரு நாட்களிலும் உம்மாலே நான் ஒரு, இதெல்லாம் என்னுடைய அந்த செகண்ட் கான்சர்ட் மார்த்தாண்டம் பகுதியில் நடத்தினதான ஒரு கான்சர்ட். ஒரு உண்மையை சொல்கிறேன், அந்த டெஸ்ட்மெண்ட் சொல்லி நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போகிறேன். அன்னைக்கு 2வது நாள் நான் லைட்டு சவுண்டு பண்ணுற பிரதர் ஜான்சன் சொல்லி திரிசூர் பகுதியில், அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட லைட்டு சவுண்டெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். கடைசியில் நான் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே நான் அவருக்கு பே பண்ணேன், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய். அவர் யாருன்னு கூட தெரியாமல் நான் முதல்ல கொஞ்சம் பே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நாள் முடிஞ்சிடுச்சு. 2வது நாள் மீட்டிங், பிள்ளைங்க எல்லாம் குயர் பிள்ளைங்க எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக அவங்க ஸ்டேஜில் போனாங்க. மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க. என்ன வந்து ஜான்சன் பிரதர் கால் பண்ணுறாரு, ஹலோ பிரதர், இன்னைக்கு கொடுக்க வேண்டிய காசு நீங்கள் தராட்டி இன்றைக்கி அங்கே லைட்டு ஓன் ஆகுது, கான்சர்ட் நடக்கவே செய்யாது. அதாவது வர்ஷிப் துதி ஆராதனை, நாங்கள் லைட்டு ஓன் பண்ண மாட்டோம், சவுண்டு ஓன் பண்ண மாட்டோம். அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் உங்களுக்கு வாக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன் அவர் பதறிட்டாருன்னு சொன்னால், பிள்ளைங்ககிட்ட எல்லாம் கேட்டாங்க, இது யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்களா, வெளிநாட்டுக்காரங்க யாராவது? அவன் இல்லை யாருமே இல்லை, அண்ணா கஷ்டப்பட்டு செய்கிறது, அண்ணா தனி ஒரு விசுவாசத்தில் செய்கிறது. நான் அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன், இவ்வளவு இதுக்கு உடம்பும் கூட கிடையாது. இவருக்கு என்ன பார்த்தாலே இவருக்கு உள்ள இது போயிடுச்சு, இந்த பையன் இன்னும் என்ன ஏமாத்து, ஏன்னா அவர் நிறைய ஏமாந்துருக்காரு. அப்போது நான் இனி நீங்கள் சொல்லணும், அண்ணா எத்தனை மணிக்கு ஸ்டேஜில் போனோம், அன்னைக்கு 5:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 3:15 என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுடைய வீட்டில் ஒரு செவத்து ஓரமாக இருந்து, உம்மை நம்பியுள்ளே அப்பா ஏசு அப்பா ஏசு அப்பா பாடிட்டு இருக்கேன். நான் எழுதின ஒரு பாட்டு மனதில் ரொம்ப பயம். ஏன்னா 3 லட்சம் ரூபாய் எப்படியும் 5:30க்கு உள்ளாடி எனக்கு கிடைக்க போகிறதில்ல. 3 மணி ஆயிடுச்சு. 3:15 பாடிட்டு இருக்கேன், உம்மை நம்பியுள்ளே
அப்பா ஏசு அப்பா, ஏசு அப்பா. பிசாசு ஒரு தடவை சொல்லுது, டேய் இன்னைக்கு கான்சர்ட் நடக்காது பாரு, துதி ஆராதனை நடக்காது, நீ இன்னைக்கு எல்லாம் அவங்க முன்னாடி அசங்கியப்பட போற. ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, மனது பாடிட்டு இருக்கு, மை நம்பி இல்லை. திடீர்னு ஒரு கால் வந்துடுச்சு. ஜான்சன் பிரதர் தான் கால் பண்ணாரு. பிரதர், நீங்க பிரதர்ன்னு பார்க்க மாட்டேன்னா நீ கெட்ட வார்த்தை பேச, ஒழுங்கா காசு கொடுத்துரு, இல்லாட்டி இன்னைக்கு நான் யாரு சொன்னாலும் சரி ஜென்ரேட்டர் ஓனாக்க மாட்டோம், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஐயா, நீங்கள் மனதை கஷ்டப்படுத்தாதுங்க. இவர் மூணாவது என்ன கால் பண்ணி சொன்னது, நானும் இவரை கொஞ்சம் ஷவுட் பண்ணிட்டு நானும் ஃபோனை கீழே வச்சுட்டேன். நடக்கிற விஷயம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் பாடிட்டு இருக்கேன், உண்மை நம்பி இல்லை. எத்தனை மணிக்கு நான் ஸ்டேஜில் போனோம்? 5:30க்கு நான் பாட்டுறதுக்கு போனோம். ஹல்லேலூயா, இயேசு நல்லவர். இப்போ நீங்கள் பார்க்குற அதுதான், அதில் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இயேசு நல்லவர்னு சொல்லணும். ஆனால் எனக்கு வந்து கையில் காசு வரல. கான்சர்ட்டு ஃபஸ்ட்டு நாள் என்னுடைய கான்சர்ட்டில் ஒரு நான் நினைக்கிற ஒரு 7,000-8,000 ரூபா மட்டும்தான் அன்னைக்கு ஆஃபரிங் போட்டாங்க. இவருக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்கணும். எத்தனை லட்சம் கொடுக்கணும்? 3 லட்சம். 5:30க்கு ஸ்டேஜில் ஏறணும், 4 மணிக்கும் பாடிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கால் வருது. ஹலோ, நான் சொன்னேன், ஹலோ பிரதர் ஐசக்கா? நான் சொன்னேன், ஆமாம். நீங்கள் ஒரு துதி ஆராதனை நடத்துகிறதாக கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா நாங்கள் தரணும்னு ஆசைப்படுறோம். பக்கத்தில் வெஸ்டர்ன் யூனியன் ஏதாவது இருந்துன்னா போயிடு. இப்படி ஒரு ஃபோன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அப்படி வரல. அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அப்படி வரல. புரியுதா? நிறைய அற்புதங்கள் சாட்சி நான் கேட்டிருக்கேன், நிறைய பாஸ்டர்ஸ் சொல்கிறேன். அப்போ நான் இதை போல யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு இந்த ஃபோன் அதான் இருக்குது, திருப்பியும் ஜான்சன் பிரதர் தான். பாடிட்டே இருக்கேன், உண்மை நம்பிவில்லை. வெஸ்டர்ன் யூனியன்லேருந்து காசு வரல, அமெரிக்காவில் இருந்தும் காசு வரல, உஸ்பாகிஸ்தானில் இருந்தும் வரல, கசாக்கிஸ்தானில் இருந்தும் வரல. சுபத்து ஓரமாக இருக்கிறேன், குளிக்காமல். பிள்ளைங்க உடனே கூப்பிடுறாங்க, அண்ணா இந்த மாதிரி இருக்குது, அவர் வந்து லைட்டெல்லாம் ஆன் பண்ணலை. அப்படி ஒரு 10 மினிட்ஸ் முடியுது, எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்ன தெரிஞ்ச ஒரு ஆண்டி, இது உண்மை, இதுக்கு நீங்கள் கை தட்டணும். கையில் ஒரு பேக் இருந்துச்சு. அவங்க கையில் ஒரு பேகு என்கிட்ட வந்து ஆண்டி சொன்னாங்க, தம்பி உனக்கு தேவையான காசு இதில் இருக்கு, இது என் பிள்ளைக்காக நான் வச்சிருந்த காசு இல்லைங்க, நான் சொல்லி முடிக்கிட்டேன். இதை எடுத்துட்டு உன்னோட மீட்டி முடிச்சு கொடுத்துட்டு நான் சொன்னேன், ஆண்டி எனக்கு உண்மையாக கவுண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏன்னா மனம் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கேன், மேடையில் ஏறணும், பைசா காசு கிடைக்கல. இப்போ கல்யாணம் 10 மணிக்கு கொடுக்க வேண்டிய டவரையெல்லாம் கொடுத்தா தான் பொண்ணுங்க கழுத்தில் தாலி போடுவேன்னா எப்படி? உங்களுக்கு தெரியல அந்த வழி, நானும் அந்த மாதிரி வழியில் இருக்கோம். திடீரென என்னுடைய ஒரு தம்பி பையனை கால் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் 3.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. எனக்கு தேவை ஒன்லி 3 லட்சம் ரூபாய், ஆனால் 3.5 லட்சம் ரூபாய் அதில் இருந்துச்சு. ஆண்டவரை நம்பின நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு சாங்ஸ் என்னோட லைஃப்பில் இருந்திருது. நான் ஒரு பெரிய பாஸ்டருடைய மகனாயோ பெரிய ஒரு ஆளாக நான் வந்ததில்லை. ஒரு நேரம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கீரைய துண்டு அனாதை இல்லத்தில் வளர்க்கப்பட்ட என்ன காலரில் பிடிச்சி கேட்டிருக்காங்க, டேய் உன்னோட தகுப்பை எவன்னு உனக்கு தெரியுவான். அதாவது என் அம்மா வந்து 21 வயதில் விதவை ஆகிட்டாங்க. செகண்ட் மீனிங்கில் அவர் பேசினது. அப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தகுப்பை ஏசப்பா மட்டும்தான். இரவும் பகலும் அவரை நோக்கி அழுகிற உன்னை அவர் கைவிட மாட்டார். அவர் உனக்கு தகுப்பனாய் இருந்தால் அதுதான் மேன்மையான காரியம். யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, மனிதனுக்கிட்ட கை நீட்டி நம்ம நிற்க வேண்டிய தேவையில்லை. அவர் உனக்காக யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். ஜெபம் பண்ணுவோம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவே? நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. கண்கள் மூடி இருக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். நமக்கு ஆண்டவர் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவன் தருவார்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், நமக்காக வைத்திருக்கிறதான பரலோகத்தில். அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய ஜெபம் பண்ண, போதகர்கள் கூட இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய, ஃபாஸ்டிங் எடுக்க, அவரது நாமத்தை உயர்த்த விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம்.
ஏதாவது தேவனுடைய கால சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்காக ஏதாவது செய்யணும். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாலிப வாழ்க்கையில நீ ஆண்டவருக்காக எழும்பணும். அது ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். தேவனுக்காக ஏதாவது செய்ய நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு அவரது நாமத்தை உயர்த்த, அவரது வேலைகளை என்னை அர்ப்பணிக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும், நான் இப்போ சொன்னது நல்லா கேளுங்க. நான் நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணதில்லை, உங்க கடன் தொல்லைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் அவரது நாமத்தை உயர்த்த எனக்கு ஏதாவது செய்ய ஆசை இருக்கு, நான் அவருக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன். ஆசை உள்ளவங்க மட்டும் உங்களோட வலது கையை தூக்கணும். நீங்க மட்டும் எழும்பணும். தயவு செய்து நீங்க மட்டும் எழும்பணும். முன்னாடி வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே,